ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரின்மேட்டிக் லிக்விடுடைய கவரை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி லிக்விட்லாம் தீர்ந்து போன பிறகு இந்த கவரை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி மேல் பகுதியை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கவரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த கவருடைய 2 பக்கங்கள்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை உள்பக்கமாகவோ இல்லை வெளிப்பக்கமாகவோ நீங்கள் மடித்து விட்டுட்டு ஸ்டாப்லர் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து நான் விட்டுட்டேன் உள்பக்கமாக. இப்போ நம்ம ஸ்டாப்லர் எடுத்து நல்லா பிரிஞ்சு வராத மாதிரி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கலாங்க. எதுக்காக ஸ்டாப்லர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் வந்து அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் ஸ்டாப்லர் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது ஓப்பன் வந்து பெருசாக கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்காக நல்ல பிரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு கிளாத்தாக பார்த்து எடுத்து ஸ்டாப்லர் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபெவிக்விக்கோ ஏதாச்சும் ஒரு கம் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்டாப்லர் தான் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு சைடில் மற்ற 2 பக்கங்களையும் ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. பாட்டமில் வந்து நீங்கள் அப்படியும் ஸ்டாப்லர் பண்ணலாம். அப்படி இல்லைனா தனியாக ஒரு லேஸை கட் பண்ணி வச்சும் ஸ்டாப்லர் பண்ணிக்கலாங்க. நான் வந்து பாட்டமுக்கு மட்டும் தனியாக ஒரு லேஸ் கட் பண்ணி வச்சு ஸ்டாப்லர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஷோபா கோபால், ஜஷ்வந்த், சகாயா ஃப்ளோவியா, மோனிஷா, அன்னபூரணி, ஷியாமலா விசித்ரன் ஃப்ரம் டென்மார்க். இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாக ஸ்டாப்லர் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். அந்த லேஸை வந்து பாட்டமில் வச்சு இந்த மாதிரி ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டாப்லர் பண்ணுறதுக்கு எல்லா பக்கங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அதனால் ஈஸியாக வந்து உங்களால் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. பாருங்கள், ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. நான் பேக் சைடில் மட்டும் கவர் பண்ணலை. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பேக் சைட்லேயும் கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் நான் வந்து ஆயில் பாட்டிலை வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை நீங்கள் பூஜை ரூம்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் பாட்டில் வைக்கிறதுக்கு. அப்படி இல்லைனா நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் பாட்டில்ஸை இதுக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம நார்மலாக ஆயில் பாட்டிலை அப்படியே கபோர்டில் வைக்கும்பொழுது கீழே அந்த ஸ்லாப் ஃபுல்லாகவே அந்த பேப்பர் ஃபுல்லாகவே ஆயில் வந்து படிஞ்சிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கண்டெய்னருடைய மூடியை மட்டும் கழட்டி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நம்ம பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா 2 சைட்லேயும் நம்மளுக்கு கைப்பிடி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை விட்டுட்டு நான் எப்படி கட் பண்ணுறனோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட் போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா மேல் பகுதி தனியாக கழண்டு வந்துடுங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பகுதியும் நம்மளுக்கு தனியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். இப்போ நம்மளுக்கு அந்த கைப்பிடி இந்த கண்டெய்னரோடு அப்படியே தாங்க இருக்கும். பாருங்கள், இந்த கைப்பிடி கழலாமல் அப்படியே தான் இருக்கும். கீழே இருக்கக்கூடிய இந்த போர்ஷனில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் நம்ம அழகாக கட் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் யூ ஷேப்பில் ஃப்ளவர்ஸ் மாதிரியும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜிக்ஸாக்காக கட் பண்ணி விட்டு நீங்கள் ஸ்டார்ஸ் மாதிரியும் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து சிம்பிளாக ஸ்டார் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஜிக்ஸாக்காக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃபுல்லாகவே நீங்கள் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக கட் ஆகி உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு சைடு நான் வந்து ஜிக்ஸாக்காக கட் பண்ணிவிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ண பிறகு. இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் ஜிக்ஸாக்காக கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாங்க. இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய இஷ்டம் தான். நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கிஃப்ட் ராப்பர் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா ஓல்டு கிளாத் கூட நீங்கள் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை இப்படியே வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படியே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதே மாதிரியே வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேங்க. எந்த டெக்கரேஷனும் பண்ண போகிறதில்ல. இதை வந்து ஒரு சூப்பரான ஹேங்கிங் ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. கிச்சனில் உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிவிட்டு இதில் வந்து வரமிளகா, பூண்டு இந்த மாதிரியான கிச்சன் ஐட்டம்ஸை போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா காஃபி தூள் பேக்கெட்ஸ், மசாலா பேக்கெட்ஸ் போட்டு வச்சுக்கலாம்.
உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பூண்டு போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்வீட் பாக்ஸுடைய பாட்டமில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து கத்தியை யூஸ் பண்ணி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான மாதிரி நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேங்க. ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. சென்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளோ ஹோல்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த ஆர்கனைசரில் தண்ணி வந்து உள்ளே நிற்காமல் கீழே வந்து வடிஞ்சு வருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணியாச்சு, ஹோல்ஸ் போட்டாச்சு. நம்மளுடைய சூப்பரான சிங்க் ஆர்கனைசரும் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சிங்க் ஆர்கனைசர். இந்த ஹோல்ஸை பெரிய ஹோல்ஸ் இருக்குங்களா ரெக்டாங்கிள் ஷேப், அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த சிங்க் டேப்பில் வந்து நீங்கள் இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாங்க. இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சி முடித்த பிறகு ஸ்க்ரப்பர்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப்பர் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சிங்க் ஆர்கனைசர், அதாவது சிங்க்கில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிஷ்வாஷ் லிக்விட்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த லிக்விட்ஸை வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். சோப்பு வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு வந்து இந்த டேப்புடைய ஆப்போசிட் சைடில் வாட்டர் பியூரிஃபையருடைய அந்த லாக் இருந்துச்சு. ஸோ அதனால் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகாமல் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா. நீங்கள் டைரெக்டாக டேப் மட்டும் இருக்குது அப்படின்னா சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுங்க. நீங்கள் அழகாக வந்து இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஸ்க்ரப்பர் மட்டும்தான் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஈஸியாக வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சுட்டோம் அப்படின்னா அழகாக அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே சூப்பராக வடிஞ்சு வந்துடும். ஸோ இந்த மாதிரி தனியாக நம்ம ஸ்க்ரப்பரை வைக்கிறதால சோப்பு வந்து, அதாவது பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சி போகாமல் இருக்குங்க. அதே மாதிரி ஸ்க்ரப்பர்லேருந்து வரக்கூடிய அந்த பேட் ஸ்மெல்லும் வந்து பார்த்திங்கன்னா வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எண்ணெய் வந்து கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. நம்ம எண்ணெய் தான் க்ளீன் பண்ணாலும் பிசு பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் தாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கோலமாவு இருக்கும் இல்லைங்களா, நான் வந்து கோலமாவுக்காக ரைஸ் ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கோலமாவுக்கு ரைஸ் ஃப்ளோர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோலமாவை யூஸ் பண்ணி ஈஸியாக இந்த ஆயிலை வந்து ரிமூவ் பண்ண முடியுங்க. ஜஸ்ட் எங்கே எண்ணெய் கொட்டிடுச்சோ அந்த இடத்துல அந்த ரைஸ் ஃப்ளோரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கையிலையும் எண்ணெய் ஒட்டாது, எண்ணெய் ஊற்றின இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தடையுமே இருக்காதுங்க. பாருங்கள், நான் தண்ணிலாம் போடவே இல்லைங்க. ஜஸ்ட் அந்த கோலமாவை மட்டும் போட்டு தொடச்சி எடுத்தேன். எவ்வளோ க்ளீனாக வந்து சூப்பராக பிசு பிசுப்பு இல்லாமல் ரிமூவ் ஆகிடுச்சின்னு பாருங்கள். உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி எண்ணெய் கொட்டிடுச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. அழகாக கோலமாவோ இல்லை ரைஸ் ஃப்ளோரோ இருந்துச்சுன்னா தூவி தொடச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கண்டெய்னருடைய 2 சைடில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணணுங்க. ஒரே அளவில் இருக்கிற மாதிரி ஆப்போசிட் சைட்ஸில் நீங்கள் கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு பதிலாக நீங்கள் ஸ்வீட் பாக்ஸை கூட அழகாக ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதே டிப்ஸுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. பாருங்கள், ஆப்போசிட் சைடில் நான் அந்த பிளாஸ்டிக்கை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. பாட்டம்லலாம் ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து இன்னொரு டிப்ஸுக்கு பயன்படுத்தின கண்டெய்னர். ஸோ அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு ஹோல்ஸ் வந்து பாட்டமில் இருக்குது. நீங்கள் சைடில் மட்டும் கட் போட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு பாட்டமில் வந்து ஒரு கிளாத்தோ இல்லை ஓல்ட் பேப்பரோ வந்து கட் பண்ணி வச்சுருங்க. இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரியான ஆர்கனைசர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரையே ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக மாற்றிக்க முடியுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற
வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் யூடியூப் சேனல் பாஸ் சமையல் யூடியூப் சேனலையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.